Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. குன்னூரில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம். நாடு முழுவதும் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். தமிழகத்தில் 9 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உதகை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன், குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் KM ராஜு, சேலம் கோட்ட பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த தொடக்க விழாவில் பாஜக உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் KM ராஜு, சேலம் கோட்ட பொறியாளர் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்துள்ளனர். குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு அம்சமாக குன்னூர் ரயில் நிலைய கட்டிடம் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட மாவட்டம் என்பதால் இந்த வனப்பகுதியில் வாழும் புலி, யானை, காட்டு மாடு, கரடி, நீலகிரி வரையாடு, கருஞ்சிறுத்தை, சிங்கவால் குரங்கு, காட்டுப்பன்றி, முள்ளாம்பன்றி போன்ற வனவிலங்குகளின் தத்ரூபமான வரைபடங்கள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. அதேபோல் குழந்தை போல் மலைப்பகுதிகளில் தவழ்ந்து வரும் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயிலின் மாதிரி உருவம், மொட்டை கிளிகள் உள்ளிட்ட வரைபடங்கள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் ரயில் நிலையம் குறித்த பள்ளி மாணவர்களிடையே கட்டுரை போட்டி மற்றும் பேச்சு போட்டி நடைபெற்று வந்த நிலையில் அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது இந்த ரயில் நிலையம் புனரமைக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் திறந்து வைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.